हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जमुनो श्री प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நந்தகாவில் ராம்காட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை இந்த ராம்காட் அப்படின்றது அக்ரூரர் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனையும் பலராமனையும் கம்சன் கூப்பிட்டது பேரில் அழைச்சிட்டு போகிறார் இல்லையா. அதுக்கப்புறமா கம்ச வதம்லாம் ஆயிடுறது. அதுக்கப்புறம் இந்த பலராமன் மதுராலேருந்து மறுபடியும் 2 மாதம் இங்கே பிரஜத்தில் வாசம் பண்ணதா சொல்கிறா. அப்போ அந்த சமயத்தில் இங்கே தங்கி ராசம் ஆடினாராம். இங்கே பலராம விக்கிரகத்தினோட ஒரு டெம்பிளும் இங்கே இருக்கு. தாபூஜி மந்திர் அப்படின்னு அதை கூப்பிட்றா. நித்யானந்த பிரபு பிருந்தாவனத்துக்கு வந்தபோது இந்த தாபூஜி மந்திரில் தான் போய் தங்கினாராம். பலராமர் இந்த நந்த யசோதா எப்படி இருக்காளோ, அவள் என்ன வருத்தப்பட்டு இருக்காளோ, அதனாலேயே திரும்பி 2 மாத காலம் அவளோட இருந்து அவளை சமாதானப்படுத்தணுன்றதுக்காகவே கிளம்பி வந்தார். அந்த கோபியர்களுடைய ஸ்திதியை பார்த்தார். ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தா. அதனால் அவளோட ராசம் ஆடினார். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், அதிகமான வாருணியை குடிச்சிட்டு யமுனா தேவியை ஆக்வானம் பண்ணுற. ஆனால் யமுனாதேவி வராததுனால ரொம்ப கோபம் வந்துடுது பலராமருக்கு. அதனாலேயே என்ன பண்ணுறாரு, அந்த கலப்பை ஏற வச்சு அப்படியே இழுக்கிறார். உடனே யமுனாதேவி பயந்து போய் சரணாகதி பண்ணிக்கிறான். அப்போது அந்த பலராமர் அந்த ஏரால் அந்த பிடிச்ச அந்த இடத்த இழுத்ததுனால அந்த யமுனா நதியை அது பல கிளைகளோடு இந்த இடத்துல காணப்படுறது. இங்கெல்லாம் குழந்தைகள்லாம் உட்காந்துட்டு அழகாக இந்த ஆம விளையாட்டு விளையாடுறா. அங்கே ஒரு கச்சபவனம் அப்படின்னு நிறைய ஆமைகள் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு கச்சபவனம்னு பேர். இந்த காட் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னா, இந்த ஷேர்கட் ஒரு டவுன். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் இந்த ராம்காட் காண கிடைக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அக்ஷயவடம். இந்த அக்ஷயவடம் 5000 ஆண்டுகள் ரொம்ப பழமையானது இந்த அக்ஷயவடம். இதில் கிருஷ்ணன் அவனுடைய சகாக்கள் எல்லாரும் மாடுகளெல்லாம் மேய்ச்சலுக்கு வரும்போது அவாவா எடுத்துன்னு வந்துருக்கிற அந்த பை, பையெல்லாம் இருக்கு இல்லையா, அவாவா எடுத்துன்னு வருது அந்த சாப்பாட்டு பை, அதெல்லாத்தையும் இந்த மரத்து மேலே தான் கட்டி தொங்க விடுவாளாம். அது அந்த அக்ஷயவடம் காணப்படுறது. அங்கே ஒரு கோயிலும் இருக்குது. அந்த கோயிலில் சீதாராம லக்ஷ்மண விக்கிரகங்களும் இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்க அக்ஷயவடம்னா எக்ஸாக்டாக இந்த சீர்காட்டுக்கும் ஷேர்காட்டுக்கும் நடுவில் இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தபோவனம். இது என்ன அப்படின்னா, சாக்ஷாத் கண்ணபிரானே தனக்கு பதியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியர்கள்லாம் இந்த காத்தியாயினி தேவியை பூஜித்த இடம். இந்த இடத்துல 1 மாத காலம் அந்த குழந்தைகள் யமுனையில் குளிச்சுட்டு அந்த காத்தியாயினி தேவியை வணங்கி விரதம் இருந்ததுனால இந்த இடத்துக்கு பேர் தபோவனம்னு சொல்கிறா. இங்கே ராதா குஞ்ச் பிகாரி ஆலயம் இருக்குது. அப்புறம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, சீர்காட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது. சீர்காட் பார்ப்போம் அடுத்தது. இதை மேலே சொன்ன மாதிரியே கண்ணபிரானம் தன்னுடைய பதியாக அடையணுன்றதுக்காக கோபிகைகள் காத்தியாயனி தேவியை பூஜித்த இடம். இந்த யமுனையில் அவள் நீராடின போது இவன் யமுனையில் போய் குளிக்க போவான் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவான், ஆடைகள் எல்லாம் கழட்டி அந்த மரத்தோட கிளையில போட்டுட்டு அவள் குளிக்கிறதுக்கு போனான். கண்ணன் எதேச்சையா அங்கே வந்தான், பார்த்தான். இப்படி ஆடைகள்லாம் இல்லாமல் யமுனை நதியில் இறங்கி குளிக்கிறத பார்த்து அதெல்லாத்தையும் அவன் எடுத்துட்டு பக்கத்து மரத்தில் போய் ஒளிஞ்சுட்டான். இவெல்லாம் குளிச்சுட்டு பார்க்குறான், அங்கே எந்த துணியுமே காணும். உடனே அவன் ஐயோ கண்ணன் தான் இந்த வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணா எங்களுடைய துணியெல்லாம் திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் இனிமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எச்சரிச்சுட்டு அந்த துணிகள்லாம் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கு வலதுபுறம் போனால் இந்த ஒரு காத்தியாயனி தேவியினுடைய ஆலயம். அங்கே இந்த செந்தூரம் பூசின மாதிரியே இருக்கும் அந்த காத்தியாயனியனுடைய விக்கிரகம் இன்றும் காண கிடைக்கிறது. இந்த இடத்துல
அவ வந்து சொன்ன ஸ்லோகம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கு. காத்யாயினி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருத்தே நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை தான் அவ ஜெபம் பண்ணுவா. ஆஹா, காத்தியாயினி தேவியே மகாமாயா மகாயோகினி, எல்லாருக்கும் ஈஸ்வரி நீதானே, அதனால நந்தகோபனுடைய புத்திரனான அந்த சாட்சாத் கண்ணபிரான் எங்களுக்கு துணைவனா வரணும். அதை நாங்க உங்ககிட்ட விரதமிருந்து உன்னை வணங்கி நாங்க கேட்டுக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு 1 மாச காலம் கண்ணனை தவிர வேற சிந்தனையே இல்லாம இந்த காத்தியாயனி யமுனையில குளிச்சு காத்தியாயனி தேவிய வணங்கி அந்த பிரசாதத்தை மட்டுமே உட்கொண்டு அப்படி ஒரு கடுமையான விரதம் இருந்து கணவனா சாக்ஷாத் கண்ணனே வரணுன்றதுக்காக கோபிகைகள் வணங்கின இடம் இந்த சீர்காட். அடுத்தது நம்ம பார்க்க போறது நந்தகாட். அது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நந்தகோபர் என்ன பண்ணார், நேரம் தெரியாம யமுனையில அக்காலத்துல குளிக்க போயிட்டார். ராத்திரி 2 மணிக்கு குளிக்க போயிட்டார். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, வருணனுடைய ஆட்கள்லாம் வந்து இந்த நந்தகோபரை வந்து கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறமா சாக்ஷாத் கண்ணனே போய் நந்தகோபுரை மீட்டதா இந்த நந்தகாட்டு. இந்த இடத்துல வந்து ஜீவகோஸ்வாமி வந்து கொஞ்ச நாள் வாசம் பண்ணியிருக்கார் அப்படி சொல்றா. இந்த காட்டு வந்து சீர்காட்லேருந்து 3 கிலோமீட்டர் தான் போனா இந்த நந்தகாட் வந்துடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முன்சாட்டவி. முன்சாட்டவி என்ன அப்படின்னா, கண்ணன் வந்து மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு கோபால பசங்களோட வரார். அப்படி வரும்போது என்ன ஆயிடுறது அப்படின்னா, பெரிய காட்டு தீ பரவுறது. இதை பார்த்த உடனே மாடுகள்லாம் கண்லேருந்து நீராக வெளியேறுது. கோபால பசங்கள்லாம் அதை பார்த்துட்டு பயந்து போயிடுறா. எப்படியாவது கண்ணா நீதாண்டா காப்பாற்றணும், நீதாண்டா காப்பாற்றணும் அப்படின்னு வந்து கண்ணன்ட்ட சொல்கிறா. அந்த பெரிய காட்டுக்கு பேரே இஷிகாட்டவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போது உடனே கண்ணன் எல்லாரையும் கண்ணை மூடிக்க சொல்லிட்டு அந்த காட்டு தீயை அள்ளி பருகிட்டான். அந்த காட்டு தீயும் அணைஞ்சு போயிடுது. அதனால் கிருஷ்ணன் காட்டு தீயை குடித்து அந்த பசுக்களையும் அந்த கோபால இடைய பையன்களையும் காப்பாற்றினதுனால இந்த இடத்துக்கு பேர் முன்சாட்டவி. இதுவும் பிருந்தாவனத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கடுத்தது ஜெயிட்னு ஒரு இடம். இது என்ன அப்படின்னா, கண்ணபிரான் வந்து அகாசுரனை வதம் பண்ண இடம். பூத்தனையும் பகாசுரனும் அகாசுரனோட கூட பிறந்தவா தான். அதனால் பூத்தனா வதமும் பகாசுர வதமும் ஆனதுனால அதிகோபத்தில் வரான் அகாசுரன் இந்த இடத்துக்கு கண்ணனை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வ சுலபமாக கண்ணன் வந்து அந்த அகாசுரனை சம்ஹாரம் பண்ணிடுறான். அதனாலேயே மேலே குழுமி இருந்த தேவர்கள் அனைவரும் ஆகாசத்தில் குழுமி ஜெயதி 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 அப்படின்னு சொல்ல அதுவே அந்த இடத்தோட பேர் ஜெயிட்டுன்னு ஆயிடுத்து. அந்த சமயத்தில் அகாசுரனை வதம் பண்ண முன்னே என்ன அப்படின்னா, பகவான் இப்படி ஒரு அதிசயமாக மேலே மேலே பண்ணுறதுனால தேவர்கள்லாம் அங்கேருந்து புஷ்ப மாதிரி புழியிறா. அப்சரஸ்கள்லாம் சந்தோஷத்தினால நடனம் ஆடுறா. கந்தர்வர்கள்லாம் கானம் இசைக்கிறா. வித்யாதர்கள்லாம் வாத்தியங்களை முழங்குறா. பிராமணர்கள்லாம் ஸ்துதிகள் பண்ணுறா. இப்படி ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு ஒரே கோஷமாக இருக்குது. அதனாலேயே இந்த இடத்துக்கு பேர் ஜெயிட். அடுத்தது சௌமுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதை பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, பிரம்மா வந்து கண்ணுகளையும் அந்த சிறுவர்களையும் அபகரிச்சுட்டு போய் கண்ணனுக்கு உண்மையிலேயே இவன் தெய்வம் தானா, இவனுக்கு என்ன சக்தி இருக்குது நம்ம பார்ப்போம் அப்படின்றதுக்காக பரீட்சை பண்ண இடம். அந்த இடத்துல வந்து பகவான் வந்து ஒரு வருட காலம் பிரம்மா அபகரிச்சுட்டு போயிருந்தாலும் அதே மாதிரியே சாட்சாத் கண்ணபிரான் எல்லாவற்றையும் சிருஷ்டி பண்ணி அது இல்லாத மாதிரியே அந்த பெற்றோர்களுக்கெல்லாம் பிரஜவாசிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஒரு வருட காலம் அப்படி நடந்துன்றதுனால அந்த திரும்பி வந்து பார்க்குறார் பிரம்மா. அப்படியே அதிசயிச்சு போயிட்டார். நம்ம எல்லாமே அங்கே வச்சுருக்கோம், ஆனால் அத்தனை படைப்புகளும் திரும்பி இங்கேயும் இருக்கே, இப்படி சர்வேஸ்வரனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறார், அந்த 4 தரையும் அவனுடைய காலில் படுற மாதிரி அப்படியே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரம்மஸ்துதி இங்கே தான் பண்ணார். பிரம்மா ஸ்துதி பண்ண இடம். அதனால் இந்த இடத்துக்கு பேர் 4 முகத்தோடு அவர் இருந்து அவருடைய காலில் விழுந்ததுனால இந்த இடத்துக்கு பேர் சௌமுக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது
யமுனைக்கு அக்கறையில் பார்த்தா பத்ரவனம், வத்சவனம் அதெல்லாம் அங்கே இருக்குது. பத்ரவனத்துன ஒரு இடம் தான் இந்த வத்சவனம். அந்த இடத்துல பகவான் வந்து வத்சாசுரனை வதம் பண்ண இடம். அதனாலேயே இந்த இடத்துல வஜ்ரநாபன் வந்து பத்ரீஸ்வர சிவன் பிரதிஷ்டை பண்ணி அந்த கோயில், சிவன் கோயில் ஒன்று அங்கே இருக்கு. இந்த பத்ர சரஸ் அப்படின்ற அந்த தீர்த்தத்தில் எல்லாருமே ஸ்நானம் பண்ணுவா. காரணம் வந்து இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே பரந்த சாம்ராஜ்யத்தையே பகவான் கொடுத்துருவானோ. அதோடு இல்லாமல் தீர்த்தங்களுக்கெல்லாம் மேலான தீர்த்தம் இந்த பத்ர சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் 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 மங்களங்களும் நன்மைகளும் ஏற்படும் அப்படின்றது பிரஜவாசிகளுடைய ஒரு நம்பிக்கை. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாண்டீரவனம். இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா ராதாகிருஷ்ண விவாகம் நடந்த இடம் சொல்லிட்டு நம்ம பல தடவை அண்ணாவுடைய உபன்யாசத்தில் கேட்டிருக்கோம். இந்த இடத்துலையே பலராமர் வந்து பிரலம்பாசுரனையும் வதம் பண்ணார். இங்கே வந்து ராதா ஆனந்த பிகாரி கோயில் இருக்கு. இந்த இடத்துல வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து ராதையினுடைய நெற்றியில வந்து சிந்தூரம் இட்டு விடுறான். என்ன கோயில் இப்போ இருக்கோ அந்த கோயில்லேருந்து ஒரு 50 மீட்டர் கொஞ்சம் அப்படி தள்ளி போனோம்னா அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு அடியில தான் ராதாகிருஷ்ண விவாகம் நடந்ததா காணப்படுறது. இப்போ அங்கே ஒரு கிணறும் இருக்கு. அந்த கிணறு வந்து வேணுகூப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏன்னா பகவான் வந்து தன்னுடைய புல்லாங்குழலினால தரையில் தட்டி தன்னுடைய சகாக்களுடைய தாகத்தை தீர்த்ததா சொல்லப்படுறது. பிரம்மா வந்து புரோகிதராக வந்தாராம் இந்த ராதாகிருஷ்ண விவாகம் போது. அந்த தேவர்கள்லாம் அங்கே குழுமி இருந்து ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ண விவாகம் போது அப்படி ஒரு அமோகமா கட்டி கொடுத்ததா சொல்றா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து வத்சாசுரனையும் கிருஷ்ணன் இங்க வதம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ அந்த பகவான் ஏற்படுத்தின அந்த குண்டத்துல குழந்தை பேர் இல்லாதவாலாம் வந்து ஸ்நானம் பண்ணி அந்த நீரை எடுத்துட்டு போய் ஆற்றுல வச்சுட்டு தினமும் அதை பருகி வந்தா அவளுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது அப்படின்றா. இது வந்து சோமவதி அமாவாசை அப்படின்ற அந்த சோமவார அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம். ஊர் ஜனங்கள்லாம் இங்கே கூடி கொண்டாடுவா. என்ன அப்படின்னா அன்றைய தினம் வந்து அந்த கிணத்துல இருக்கிற அந்த வேணுப்பத்தில் இருக்கிற அந்த நீர் பூரா அப்படியே பாலம் மாறிடுமா. அங்கே வந்து பலராமரனுடைய முக்குட்டம் இருக்காதா கேள்வி. இப்படி பல வினோதங்கள் நிறைந்தது இந்த விரஜம். இந்த விரஜத்தில் வந்து க்ஷணம் க்ஷணம் அடி எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் அஸ்வமேத யாகத்தினுடைய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பில்வவனம். இந்த பில்வவனம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த பில்வ மரம், அந்த மரத்தில் இருக்கிற பழங்கள்லாம் அப்படியே பெருசு பெருசாக அப்படியே பந்து மாதிரி இருக்குமா. குழந்தைகள்லாம் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுவாளாம். அதோடு இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு 2.5 அடியில் ஒரு மகாலட்சுமி விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி, சாட்சாத் மகாலட்சுமியே இந்த பில்வவனத்தில் வந்து தங்கி பகவானை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசத்தில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்றா. இங்கே தபஸ் பண்ணுறா. ஆனால் கனையா வந்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னா இப்போ நீ தபஸ் பண்ணாலுமே முன்ன இந்த மாதிரி நிலைமையில வந்து நான் வந்து ராசத்தில் சேர்த்துக்க முடியாது. ராசத்தில் சேர்த்துக்கணுன்னா அதுக்கு முதல் விதி என்ன அப்படின்னா விரஜத்தில் கோபியாக பிறந்திருக்கணும். அப்படி பிறந்தாதான் இந்த ராசத்தில் பங்கேற்கிறதுக்கு சாத்தியம் அப்படின்னு சாட்சாத் பகவான் சொல்லிடுறார். இந்த மகாலட்சுமி டெம்பிள் வந்து இந்த யமுனை கரையிலேயே இருக்கு. ரொம்ப அதிரம்யமாக இருக்கு அந்த இடம். ஏன்னா பூரா வயல், சுத்தீவர வயல், ரொம்ப செழுமையாக இருக்கிற அந்த இடம் இது. இப்படி இந்த பில்வ வனத்தினுடைய பெருமை. அதுக்கப்புறமா இந்த பில்வ வனம் வந்து லக்ஷ்மி கடாட்சத்தையும் அங்கே வந்து நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கடுத்தது லோகவனம். அங்கே என்ன அப்படின்னா இந்த இந்த இடத்துல தான் ஜராசந்தன் வந்து போர் பண்ணது. அதுக்கப்புறமா வந்து இந்த கிருஷ்ண குண்டத்தினுடைய கரையிலேயே ராதா கோபிநாத் டெம்பிள் இருக்கு. கண்ணன் வந்து கோபியரை இந்த இடத்துலேருந்து இந்த குண்டத்துலேருந்து படகுல கூட்டின்னு போனதா சொல்றா. லோகாசுரன் அவன் வசிச்ச குகையும் இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணன் இங்கே வந்து அவனையும் சம்ஹாரம் பண்ணிட்டார். அதனாலேயே இந்த இடத்துக்கு பேர் வந்து லோகவனம். அப்புறம் இந்த கிருஷ்ணகுண்டம் வந்து ராதா கோபிநாத் ஆலயத்துலேருந்து ஒரு 50 அடி தூரம் போனால் அந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்குது.
அதாவது அந்த பூமிக்குள்ளேயே ஒரு குகை இருக்கு. அது வந்து இந்த லோகவனம் காட்டுக்கும், அந்த பால்டியா அப்படின்னு ஒரு இடம். அதுக்கு நடுவுல யோகமாயா கோயில் இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் அவ விரஜவாசிகள் பந்தி ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. மதுராலேருந்து 5 கிலோமீட்டர் தான் இந்த கோயில். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ராவல். ராவல் வந்து ரொம்ப ஃபேமஸ். ராதாராணி பிறந்த ஊர். ராதாராணி பிறந்து வளர்ந்த இடம் இது. லாட்லி லால் அப்படின்ற ஒரு விக்கிரகம் உள்ள கோயில் இங்க இருக்கு. இங்க ஒரு கிருஷ்ண விக்கிரகம், அது வந்து கண்ணனுடைய கொள்ளு பேரன் வஜ்ரநாபன் தான் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணியிருக்கான். கோகுலத்திலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். அப்போ இந்த ரிஷபானு ராஜா அவர் ஒரு நாளைக்கு குளிக்கிறதுக்கு போறார். அப்போ ஒரு தங்க தாமரையை பார்க்கறார். அந்த தங்க தாமரையில சாக்ஷாத் ஸ்ரீ ராதா ஒரு குழந்தையா அந்த தாமரை மேல இருக்கிறத பார்த்த உடனே அப்போ ஒன்று ரொம்ப அதிசயிக்கிறார். அந்த சமயத்துல பிரம்மாவுடைய அசரீரி கேட்கறது, போன பிறவியில வந்து நீயும் உன்னுடைய மனைவி கீர்த்திதாவும் மகாவிஷ்ணுவே உங்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னு நீங்க தபஸ் பண்ணே. அதனால நீங்க இந்த ராதையை எடுத்துன்னு போய் நீங்க வளர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆனா குழந்தை வந்து எத்தனை நாள் ஆனாலும் கண்ணே திறக்கல. அதுக்கப்புறமா வந்து அந்த புண்ணியாவாஜனம்லாம் பண்ணணும் இல்லையா? நாரதர் வந்து தரிசனம் பண்றார். அதுக்கப்புறம் நாரதர் சொல்றார், புண்ணியாவாஜனம் பண்ணுங்கோ, எல்லாம் ஊர் எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்தா கொண்டாடுவோமோ அந்த மாதிரி நீங்க குட்டில் போட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நந்தபாபா வந்து அப்போ கண்ணனோட நந்தகோபரும் அந்த இடத்துக்கு வரார், இந்த விழாவுக்கு வரார். அப்போ வந்து ராதைக்கு வந்து கண்ணன் வந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பதான் அந்த கண்ணை திறக்கிறா. அத்தனை நாள் கழிச்சு முதல்ல கண்ணனை தான் பார்க்குறா. இப்படி ராவல் ராவல்லையே பிறந்து வளர்ந்து சில லீலைகள் கண்ணனோடையும் பண்ணியிருக்கா அந்த ராவல்ல. இந்த ராவல் வந்து மதுராலேருந்து 9 கிலோமீட்டர்ல இருக்கு. ராவலையும் கோகுலமும் பக்கத்துல அப்படி தரிசனம் பண்ணிக்கலாம். ராவல்ல வந்து இந்த லாட்லிலால இந்த கோயிலை தவிர வேற ஒன்றும் பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. சாக்ஷாத் ராதை பிருந்தாவனேஸ்வரி அவளுடைய ஜனனத்தை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது வந்து கோகுலம். இதை வந்து அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா சகீஸ். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, वृंदावन धाम की जय, यमुना मैया की जय, राधा महारानी की जय, गोवर्धन गिरिधर लाल की जय. राधे कृष्णा.